ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கரா மீன் வச்சு எப்படி ஒரு சூப்பரான வறுவல் ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் 1 kg அளவுக்கு சங்கரா மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து சில்லி பவுடர், என்னோடய சில்லி பவுடர் நல்ல காரமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிளகு ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மசாலா உதிராமல் நல்லா மீனில் ஒட்டியிருக்கும். ஒரு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, கருவேப்பிலையோட ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரைக்கு. அதனால் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 hours கிட்ட தொடாதீங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் மேரினேட் ஆகட்டும். 2 hours கழிச்சதுக்கப்புறமா நான் ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீனை வந்து எண்ணெயில் தான் பொரிச்செடுக்க முடியும். அப்போ தான் ஃபுல் ஃபிஷ் பொரிச்சோம் அப்படின்னா நல்லா வேவும். தோசைக்கல்ல போட்டுட்டு தான் சரி வராது. அதனால் நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது ஒவ்வொரு மீனாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக மசாலா ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வரும். இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. மசாலாலாம் உதிராமல் நல்லா கோட்டிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு.